பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வழியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வழியை தெரியாதபடி காணப்படுகிறார்கள். தாங்கள் போகிற வழியானது சரியா தவறா என்பதை கூட அறியாதபடி கடந்து செல்பவர்களாய் காணப்படுவார்கள். இன்னும் சொல்ல போனால் வழி தெரியாதபடிக்கு, பாதை தெரியாதபடிக்கு தோல்வியின் பிடிகளிலே சிக்கிக் கொண்ட மனிதர்களாகவும் காணப்படுவார்கள். ஆனால் இந்த நாளிலே வேதம் அழகாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வழியை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக துன்மார்க்கன் தன் வழியை விட்டு கர்த்தரிடத்திற்கு திரும்ப கடவன். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய வழியானது எப்படிப்பட்ட வழியாய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு நேராக திரும்புகிற ஒரு வழியாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய சுய சித்தத்தின்படியாக நம்முடைய வழியை தெரிந்தெடுத்தவர்களாக நாம் கடந்து செல்கிறோம். அதனாலேயே தோல்வியை நாம் சந்திக்கிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு கர்த்தருக்கு நேராக திரும்ப கடவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வழிகளிலே கடந்து செல்கிறவர்களாய் இருப்போமே என்றால் தேவனிடத்திற்கு நேராக திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய வழி கர்த்தருக்கு நேராக திரும்புகிறதாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் எப்பேற்பட்ட வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் வழியை சிந்தித்து பார்ப்பவனாய் இருக்க வேண்டும். அவனே விவேகி என்று சொல்லப்படுகிறான். இந்த காலங்களிலே பல நேரங்களிலே சிந்திக்காதபடிக்கு பல வழிகளிலே நாம் கடந்து செல்கிறோம். இந்த வழியானது தேவனுக்கு நேரான ஒரு வழியா என்பதை சிந்தித்து பார்க்காதபடிக்கு கடந்து செல்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விவேகியாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படி என்றால், நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்த்து அதன்படி நடப்பவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் எந்த வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான்.
இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக நாம் நம்முடைய வழிகளை நேர்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாதையானது சரியில்லாதபடி இருக்கும் போது சிந்தித்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் சொல்கிறது, செம்மையானவர்களோ தங்களுடைய வழிகளை நேர்படுத்துவார்கள் என்பதாக. இன்றைக்கு நம்முடைய வழியையும் கூட நேர்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். சுய சித்தத்தின்படி ஓடாதபடிக்கு நேர்படுத்தி நம்முடைய வழியை ஜாக்கிரதையாய் நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான்காவதாக எப்பேற்பட்ட வழியை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்பதாக. இந்த நாளிலே உறுதியாய் நம்முடைய வழிகளை பிடித்துக் கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே பிடித்தனம் இல்லாதபடிக்கு நம்முடைய வழிகள் கடந்து செல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு உறுதியாய் நாம் கடைபிடிப்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழியானது எப்படிப்பட்ட வழியாய் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய வழியானது துன்மார்க்கத்துக்கு நேராய் போகாதபடிக்கு கர்த்தருக்கு நேராய் திரும்புகிற ஒரு வழியாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வழியை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய வழியை நேர்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக நம்முடைய வழியை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இவைகளை செய்யும் போது இந்த நாள் நிச்சயமாய் நமக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வழிகள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வழி கர்த்தருக்கு நேராய் இருக்கும் போது உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.